மரங்கள் உலகத்திலே பலவிதமான மரங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் 2 மரங்களை குறிப்பாக முக்கியமாக 2 மரங்களை பற்றித்தான் இந்த காணொளியே அமையப்போகிறது. ஒன்று அரச மரம், 2வது ஆலமரம். பொதுவாகவே மரங்கள் ஒரு விதையிலிருந்து தான் அது வளர்ந்து பெரிய மரமாக விருட்சமாக பறந்து வளர்ந்து அது காட்டிலோ மழையிலோ கீழே விழுந்து மடிந்து போகிறது. இந்த அரச மரம் என்பது பானியன் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அரச மரத்தின் கீழ்தான் கௌதம புத்தர் ஞானமடைந்தார் என்பார்கள். அசோகர் ஒரு கன்றை, அதாவது அரச மரத்தை இலங்கையில் நட்டு வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரத்தை நான் சென்று இலங்கையில் கண்டி என்ற இடம் என்று நினைக்கிறேன் பார்த்து வந்தேன். இந்த அரச மரம் என்பது எப்படி பெயர் வந்தது என்றால், கௌதம புத்தர் ஒரு அரசர்தான். சுத்தோதனர் என்பவரின் மகன், ஒரே மகன். ஒரு மதத்தையே உருவாக்கியவர் சித்தார்த்தன் என்ற கௌதம புத்தர். அதனால்தான் இன்று அந்த மரத்தின் பெயரே அரச மரம் என்பது. ஆலமரம் விழுதுகள், அது பூமியிலே விழுந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அதுக்கு விழுதுகள் என்று பெயர் வந்தது. ஆலமரம் எவ்வளவு பெரிய காற்று வந்தாலும் அது அசையாது, நிலைத்து நிற்கும். அதனுடைய வேர் உறுதியாக இருக்கும். அந்த ஆலமரம் பல பறவைகள், எல்லா மரங்களிலுமே பறவைகள் அங்கே வந்து பகலிலும் சரி இரவிலும் சரி தங்கும். முக்கியமாக வௌவால் பகலிலெல்லாம் தூங்கும், இரவில் அந்த வௌவால் வேட்டையாடும். ஆனால் மற்ற பறவைகள் மரத்திலேயே கூடு கட்டி குஞ்சை பொரித்து அது வளர்ந்து வெவ்வேறு மரங்களுக்கு சென்றுவிடும். ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகள் அங்கே வளர்ந்து வேறு இடங்களுக்கு போய்விடும். ஆனால் அந்த மரம் அங்கேயே இருக்கும். அது ஆலமரம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த வகையில் ஆலமரம் அது ஆளக்கூடிய மரம். திண்ணை பெஞ்சு என்று சொல்வார்கள். அங்கேதான் அவர்கள் கூட்டம் நடத்துவார்கள். ஒரு பிள்ளையாரையும் கொண்டு போய் அங்கே வைப்பார்கள். இப்படித்தான் இந்த மரங்கள் பலவாறாக இருந்தாலும் இந்த ஆலமரமும் அரச மரமும் மக்களுடைய மனதில் உலகம் பூரா பரவியுள்ளது. பலாமரம் பழம் தருகின்ற மரம் பலாமரம். ஒரு மிருதங்கம் தயாரிப்பவரை பார்த்தேன்.
ஒரு 3 நாளைக்கு முன்பு அவர் எதிலிருந்து தயார் செய்கிறார் என்று கேட்டபொழுது பலாமரம் என்று சொன்னார். நல்ல தடித்த வருமனாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை எடுத்து வந்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து உள்ளே கடைந்து அந்த மிருதங்கத்தை தயாரிக்கிறார் என்பதை பார்த்தேன். இது எதிலிருந்து சொல்கிறேன் என்றால், எப்படி மரங்கள் பலருக்கு பயன்படுகிறது. வீட்டு உபயோகத்திற்கு, குறிப்பாக தேக்கு மரம் பல வருடங்கள் 500 வருடங்கள் கூட அது நிலைத்து நிற்கும், மக்காது, கரையான் பிடிக்காது. பர்மா தேக்கு மரம் என்பார்கள். மலேசியாவிலிருந்து மரத்தை சால் மரம் என்பதை கொண்டு வருகிறார்கள். இப்படி பலவிதமான மரங்கள் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் இன்று அலுமினியம், பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்தி கதவுகள், ஜன்னல்கள் அவர்கள் தயாரித்தாலும் இந்த மரங்களின் பங்கு இன்னும் முதன்மையாக, முக்கியமாகவே இருக்கிறது. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரங்கள். எனவே நண்பர்களே, அரச மரம், ஆலமரம், தேக்கு மரம், பலாமரம், எல்லா மரங்களுமே பலன் கொடுக்கும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும். அந்த வகையில் மரத்தை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். இயற்கை வேப்ப மரம், நீம் ட்ரீ என்று சொல்வார்கள். அதனுடைய காற்று நல்ல குளிர்ச்சியாக தரும், நிழல் தரும். வீட்டில் ஒரு மரம் வைக்க வேண்டும் என்றால் இந்த வேப்ப மரத்தை வைப்பது நல்லது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வீட்டில் ஒரு மரம் வளர்ப்போம். குறிப்பாக இந்த வேப்ப மரத்தை வைப்போம். இதில் நமக்கு பலன் இல்லை. ஆனால் பறவைகள், குறிப்பாக காகங்கள், அதனுடைய கனியை அதை சாப்பிட்டு பல இடங்களுக்கு பரப்புகிறது. அது புதிய புதிய மரங்களை அது உருவாக்குகிறது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.